அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டான போர்த்தொழில் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே திருச்சியில நைட்டு ரவுண்ட்ஸ்ல இருக்க ரெண்டு போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. ஒரு நபர் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்க, இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா பயங்கர போதையில அவர் கூட பேச்சு கொடுத்து வந்துகிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து வண்டி ஒரு இடத்துல நிக்குது. இந்த வண்டிக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ன மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, உள்ள இருக்க அந்த எஸ்ஐயும் பாத்தீங்கன்னா இறங்கி பக்கத்துல யூரின் போக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆனா அப்படி யூரின் போக்கிட்டே இருக்கும்போது அந்த இடமே முழுக்க பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஒரு லேடியோட போனம் கிடக்கிறத பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா நிறைய போலீஸ் அந்த வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க இன்ஸ்பெக்டரும் வந்து இந்த இடத்துல யாரையா கொண்டு போட்டிருக்கா, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, லைட் எல்லாத்தையும் போட்டீங்களா இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது இல்லையா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கார் சார்னு கேட்க, அது எப்படியா மறக்க முடியும், அதை பார்த்துட்டு 2 நாள் என் மண்டைக்குள்ள அந்த கொலையை பத்தின விஷயங்களே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்ல, அதே பேட்டர்ல தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்ல இவர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். அப்படியே கட் பண்ணி அந்த டெட் பாடியை நமக்கு காமிக்கிறாங்க. கையை இழுத்து பின்னாடியே வச்சு அந்த கையில இருந்து கழுத்தோலையோ கனெக்ட் பண்ணி அது மூலமா கட்டி ரொம்ப கொடூரமான முறையில கழுத்தறுத்து சாகடிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிரகாஷ் அப்படின்ற படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். இவருக்கு போலீஸ் வேலை கிடைச்சிச்சுன்னு வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட, இவர் பயத்தை வெளிக்கட்டிக்காம தானும் ஒரு கெத்து தான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு முதல் நாள் வேலைக்கு போறாரு. அண்ட் இவர் இருக்க இடம் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கும். முதல் நாள் போனோடனே இவரோட சீனியர் ஆபீசர் இவருக்கு ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீ லோகநாதன் அப்படின்ற ஒரு கீழே தான் வேலை செய்ய போற, 30 வருஷமா அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அவனை என்னாலே இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல, அதனால நீ அவன் கிட்ட பார்த்து நடந்துக்கோப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப லோகநாதனை காமிக்கிறாங்க. பயங்கர டென்ஷன்ல அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ உள்ளவர் அவரை பார்த்த உடனே அவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஸ்ட்ரைட்டா ஆர்டர் கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட இப்ப எதுக்கு இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என்னோட வேலையை பார்ப்பேனா இல்ல இவன் கூட இருக்கானு இவனுக்கு நான் சொல்லி தருவேனா, உடனடியா அவன் என்னோட டீம்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல, இவர் தான் நண்பராச்சு இல்லையா, ஆர்டர் எல்லாத்தையும் போட்டுட்டா, நான் சொல்றத கேளு, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, ஒரு 6 மாசம் அவ கூட வச்சுக்கோடா, அதுக்கப்புறம் சரி இல்லைன்னா சொல்லு, அவன் இங்க இருந்து அனுப்பிவிட்டுடலாம், ஆர்டர் போட்டது மாத்த முடியாதுன்னு சொல்ல, இந்த லோகநாதன் 3 மாசம் தான் வச்சிருக்க முடியும்னு சொல்றாரு. அந்த சமயம்னு பார்த்து ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா திருச்சியில 2 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நியூஸ் வருது. இதுக்கு லோகநாதன் தான் சரியா இருக்கும், நான் அவனை அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிக்க சொல்றேன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் இவர் கூட போகிற மாதிரி ஆயிடுது. இன்னொரு சைட் கட் பண்ணா இவங்களுக்கு டெக்னீஷியனுக்காக உதவணும்ன்றதுக்காக வீணா அப்படின்ற லேடியும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஹீரோ மட்டும்தான் மீசை இல்லாம ஒரு போலீஸ் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல தான் இருப்பார். கட் பண்ணி திருச்சியில காமிக்கிறாங்க. லோகநாதனையும் அவர் கூட வந்த போனியோ பயங்கரமா வரவேற்க, கூட வந்த கான்ஸ்டபிளுக்கு ஹீரோ போலீஸ் அப்படின்ற விஷயமே தெரியல, ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இருக்கா இல்லையா, இவரே வந்து சொல்லிக்கிறாரு நான் இவங்க கூட தான் வந்திருக்கேன்னு சொல்லி கட் பண்ணி 3 பேரும் ஜீப்ல கொண்டு போக, இதுக்கு முன்னாடி கேஸ பாத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அவர்கிட்ட இருந்து இவங்க கிட்ட கேஸ் கை மாறுது. இந்த விஷயம் இவருக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலும் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த கொலைகள் ரொம்ப கொடூரமான முறையில நடந்திருக்கு. இதோட முதல் கொலை 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு இன்னொரு கொலை நடந்திருக்கு. அது இவங்களோட கைகளை பின்னாடி சைடா கட்டி அது கூட கழுத்தையும் இழுத்து வச்சு கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா கயிறை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க எல்லா வகையிலும் செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்க, அங்க இருக்கிற லோகநாதனும் இதுக்கப்புறம் இது என்னோட கேஸ், இதுக்கப்புறம் உங்களோட தலையீடு இதுல தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி இந்த கேஸை வாங்கிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வேன்ல போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இறந்து போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி சொல்லிதான் கிளம்பிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப அவங்கள பத்தி விசாரிக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி மார்ச்சில போய் அந்த பொண்ணோட பணத்தை பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி லோகநாதன் ஹீரோவை கூட்டு போறாரு. ஹீரோ வெளியவே உட்கார வச்சுட்டு இவர் போய் அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா இவங்க கழுத்துல அறுபட்டு கிடக்கிறது கத்தியால யூஸ் பண்ணது கிடையாது, கட்டுக்கம்பிகளால பயன்படுத்திருக்காங்க. அதுவும் ஒரு பயங்கரமான போர்ஸ்ல இதை பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களோட கழுத்துல காயங்கள் பதிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எந்த எவிடன்ஸும் இல்லாத மாதிரி தான் பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு வெல் பிளான்டு மர்டர் தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இதை கேட்டுக்கிட்டே இருந்த லோகநாதனும் ஹீரோ கிட்ட சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முனைப்புல இருக்காரு இல்லையா, அவரை கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லுங்க டாக்டர்னு சொல்ல, ஹீரோ உள்ள வந்து அந்த டெட் பாடியை பாக்குறாரு. கழுத்து அறுபட்டு போய்
போய் உடம்பெல்லாம் பயங்கர கீரலோட ரொம்ப கொடூரமான முறையில இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் பொத்துன்னு போய் வாந்தி எடுக்க பின்னாடியே லோகநாதன் வந்து நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நாளைக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, ஒழுங்கு மருந்தியா புடிச்சு சென்னைக்கு போய் சேருன்னு சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா போற மாதிரி தெரியல. அங்க இருந்து வேகமா கிளம்பி வீட்டுக்கு போய் நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கேஸோட எல்லா விஷயங்களையும் படிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல லோகநாதன் வந்து சட்டையை கலட்டு அவரோட முதுகுல நிறைய தழும்புகள் இருக்கிறத பாக்குறாரு. கட் பண்ணா லோகநாதன் கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்க இந்த கேஸ்ல ஏதாவது கிடைக்குமான்னு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்றாரு. அண்ட் முன்னாடி நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்க இது எல்லாமே ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட லோகநாதன் இது எல்லாமே ரெஃபரன்ஸ்க்காக தானே வச்சிருக்க, எந்த ரெஃபரன்ஸ்ல பணத்தை பார்த்ததுன்னு வாந்தி எடுக்கணும்னு இருக்கு, கொஞ்சம் சொல்லு பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்ன கோல்டு மெடலா இருந்தா இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டியா, இந்த வேலையை நீ தாண்டா செஞ்சாக்கணும் அப்படின்னு மாதிரி மிரட்டிட்டு தூங்கலான்னு போக இதை கேட்டுக்கிட்டே இருந்த மனுஷன் செம்ம கடுப்பாயிடுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு மதிப்பே கிடையாது, இங்க இருந்து கிளம்புறது தான் ஒரே நல்ல விஷயம் அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்பி லிப்ட் கிட்ட போய் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்க அந்த சைடா வீணா வராங்க. இவ்வளவு வேகமா அழுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், அது பொறுமையா தான் வரும்னு சொல்லி கூட்டு போய் தனியா நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் இவருக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா உன்னோட வேலையை நீ சின்சியரா செஞ்ச அப்படின்னா யார்கிட்டயும் திட்டு வாங்குற அவசியமும் இருக்காது, உன்னோட வேலையும் நீ சின்சியரா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே இவர் போறதா இந்த விஷயத்த தடுத்து நிறுத்துது. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் லோகநாதன் கிட்ட போய் நான் இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல லோகநாதன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்படியே கட் பண்ணா அந்த கொலை நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு 2 பேரும் போறாங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா நீ இந்த கேஸ பத்தி படிச்சுக்கிட்டு இருந்த இல்லையா, அது கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோ தடுமாறி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிப்பாட்டு, நான் கேட்டது இங்க நீ படிச்சதை வச்சு உனக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ன மாதிரிதான், அந்த கேஸ்ல இருக்கிறத நீ ஒன்னும் சொல்ல வேணாம்னு சொல்ல இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி நின்னுகிட்டே இருக்கும்போது லோகநாதனும் அந்த டெட் பாடி கிடைச்சது இல்லையா, அது எந்த ஆங்கிள் கிடைச்சது, அதே மாதிரி நீ நிக்க முடியுமான்னு கேட்க இவர் கைகள் எல்லாத்தையும் பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை இழுத்து கட்டியிருப்பாங்க இல்லையா கைகளோட, அந்த போஸ்ட்ல நிக்க எதுக்காக கொலைகாரன் இந்த போஸ்ட்ல அவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ன மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கான பதில் லோகநாதனே சொல்ல ஆரம்பிக்கிறார். கொலையை பண்ணும்போது கொலைகாரனுக்கு அவங்களோட ஐ கான்டாக்ட் தேவைப்பட்டிருக்கு, அவங்களோட கண்களை அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான், அவங்க துடிச்சு சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். அது கண்டிப்பா அவனுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்திருக்குது. அதனாலதான் இவங்களை கட்டி போட்டு இந்த நிலைமையில சின்னதா வச்சுட்டு அவன் நின்னுகிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பான். சோ அவன் கண்ணு முன்னாடி அவன் பெரியவனாகவும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க சின்னதா தெரிவாங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு அடுத்து அவன் கம்பியால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. பொதுவா கொலை பண்ணணும் அப்படின்னா பின்னாடி சைடு இருந்து தான் வந்து கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா, ஆனா இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி நின்னு, அதாவது முன்னம் பக்கமா கம்பியால சுத்தி கழுத்தை நெரிச்ச மாதிரி இருந்திருக்கும். அவ்வளவு போர்ஸ்ல நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். ஆனா அந்த டீப் கட்டை வச்சு அவன் எவ்வளவு பெரிய வயலண்டான ஆளு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி கேஸ படிச்சா புரியாது, கிரைம் நடந்த இடத்துக்கு வந்தா மட்டும்தான் புரியும். என் கூட இருந்து உதவி பண்ணணும் அப்படின்றதுலாம் சரிதான், என் கூட இருக்கணும் அப்படின்னா முதல்ல என் கூடவே ஓட கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது. அங்க போய் பார்த்தா ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் யாரும் இன்னும் வரல அப்படின்னு விவரம் தெரிய வருது. ஹீரோ தான் இப்போ ஒரு கிளியர் கட்டான மைண்ட்ல இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு எப்ப இறந்து போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு தர்மாமீட்டர் எடுத்து அவங்களோட காதுகள்ல விட்டு மூளையோட டெம்பரேச்சரை செக் பண்ணி நேத்து நைட்டு ஒரு 9:30 இருந்து 10:30 மணிக்குள்ள இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்ல லோகநாதன் கிட்ட ஸ்கோர் பண்றாரு. அந்த சமயம் பார்த்து லோகநாதன் நான் கொஞ்சம் கமிஷனர் ஆபீஸ்க்கு வரலையே போக வேண்டி இருக்கு, இந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறியான்னு சொல்ல இவர் எடுத்துக்க ஆரம்பிக்கிறார். இறந்து போன பொண்ணோட டீடைல்ஸ் எடுக்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஒரு என்ஜிஓல அனாதை குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிய வருது. அண்ட் இது மூலமா அந்த இடத்துக்கு போய் விசாரிக்க அவங்க குழந்தைங்களுக்கு பாடம் எடுத்து முடிச்சதும் 8 இல்லைன்னா ஒரு 8:30 மணிக்கு வண்டி எடுத்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நேரம் ஆயும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவங்க எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயத்த சொல்ல கூட இருக்கிற கான்ஸ்டபிள் மூலமா பக்கத்துல இருக்க எல்லா மெக்கானிக் ஷெட்லயும் தேட ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு மெக்கானிக் ஷெட்ல அந்த பொண்ணோட வண்டி இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால அந்த ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்திருப்பார். ஆனா கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வேட்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கன் எடுத்துட்டு போயிருப்பாரு. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அந்த பொண்ணோட வண்டியில நிறைய ஃபால்ட் ஆயிடுச்சு சார், நான் ரெடி பண்ணி தர காலையில ஆகும்னு சொன்னேன். அந்த பொண்ணு நான் இருந்து கிளம்புறேன், நாளைக்கு ரெடி பண்ணிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போச்சு சார். நான் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் நானும் ஃபாரஸ்ட் ஆபீசரோட வேட்டைக்கு போயிட்டேன்னு சொல்ல இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு போன் பண்றாரு. அவர் மூலமா அவர் கூட தான் இருந்தாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சோ இங்க இருந்து
கிளம்புனவங்க அடுத்ததான் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்ற எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இதனால இவரும் இந்த சரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னொரு சைடு கமிஷனரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி லோகநாதன் போறார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு 40 போலீஸ் ஆபீசர்ஸ் முதற்கொண்டு ஒரு 10 பேட்ரோல் தேவை அப்படின்ற மாதிரி கேட்க, இவரை பிடிக்காத அந்த இடத்துல இருக்க இன்ஸ்பெக்டரும் இவ்வளவு எல்லாத்தையும் எதுக்கு கேக்குறீங்க, இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, இல்ல என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்ல, இவர் இந்த விஷயத்த பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் கொலைகளை பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தா நம்ம போய் பொறுக்கிட்டே இருக்கோம், இதை மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாட்டி கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்தாக்கணும். இந்த எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா இடத்தையும் அலர்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ் இருக்க செய்வோம். ஆனா போலீஸ் தான் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது தெரியாத மாதிரி தான் இருக்கணும். அதுதான் எங்களோட பிளானும் கூட. அது மட்டும் இல்லாம அவன் பிளான் பண்ணி கடத்திக்கிட்டு இருக்கிறது ரிஸ்க் இல்லாத, அதாவது லோ ரிஸ்க்ல இருக்க பெண்களை மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் கூச்சல் விட்டு எல்லாரையும் கூப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஊர் முழுக்க பாத்தீங்கன்னா ரோந்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு லேடி பாத்தீங்கன்னா சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு குப்பை தொட்டியில குப்பையை கொட்டணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியே வராங்க. நம்ம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விசித்திரமான ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போனவங்கள திரும்பி வீட்டுக்குள்ள ஓடலாம் ட்ரை பண்ண ஒரு பெரிய உருவம் இவங்களை அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண ஊர் முழுக்க எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க லோகநாதனை காமிக்கிறாங்க. இந்த கொலைகார பாத்தீங்கன்னா 3 நாள் கேப்ல ஒரு கொலைகளை பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசியா நடந்த கொலை பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். சோ கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கொலை நடக்கும், நம்ம எப்படியாவது அதை தடுத்தாக்கணும் அப்படின்னு முனைப்புல வேகமா சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்பதான் வீணா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஒரு பொண்ணு காணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்ற விஷயம் தெரிய வர உடனே அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த ஏரியா பக்கத்துல ஏதாவது காடு இல்ல தோட்டம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கூட வந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க, அவரும் நல்லா யோசிச்சுட்டாங்க. ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு சார்னு சொல்ல வேக வேகமா தன்னோட ஆளுங்களோட அங்க கிளம்பிட்டார். சத்தம் போடாம இருங்க, கண்டிப்பா இன்னைக்கு அவன் இந்த இடத்துல தான் இருக்கணும், நம்ம எல்லாரும் கண்டிப்பா அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டே இருக்க ஒரு கார் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கார்ல இருக்க காத்த எல்லாத்தையும் புடுங்கி விட்டுட்டு கார் யாராவது எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு நின்று கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவங்களும் அந்த கரும்பு காட்டுக்குள்ள யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி டார்ச் எல்லாத்தையும் அடிச்சு வேகமா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க, லோகநாதன் பாத்தீங்கன்னா ஒரு கால் ரிசீவ் ஆகுது. உள்ள கரும்பு காட்டுக்குள்ள இருக்கிறதால சரியா கேட்கல. இதனால வெளியே அட்டன் பண்ணி பேசும்போது கால்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வீணாவா தான் இருப்பாங்க. அந்த காணாம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு கிடைச்சிருச்சு, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான், இந்த விஷயத்த யாரும் சொல்லலன்னு சொல்ல கட் பண்ணி லோகநாதனை காமிக்கிறாங்க. அப்ப உள்ள தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் என்னவா இருக்கும்னு பார்க்க ஹீரோ தேடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஒரு சத்தம் கேட்கும், அந்த கொலைகாரன் இங்கதான் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள போய் பார்க்க ஒரு ஆண் ஒரு பெண் பாத்தீங்கன்னா உள்ள கசமுசா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்துதான் அங்க இருக்க எல்லாருக்கும் அப்செட். ஆனா அவங்க 2 பேரையும் விசாரிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு நம்ம தேடி வந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி அப்செட்ல நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அது என்ன அப்படின்னா, ஒரு பெண் இதே பேட்டர்ன்ல கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம். வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் பார்க்க அதே பேட்டர்ன்ல கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோ டீமுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா இல்லையா டிரைவரான ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறார். என்னோட பொண்ணை காணோம், அவளோட கட்டவரலுக்கு கீழே மச்சம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்னு அழுதுகிட்டே இருக்க, ஹீரோவோ அந்த பொண்ணோட கட்டவரலுக்கு கீழே போய் பாக்குறாரு, ஒரு மச்சம் இருக்கு. இதை தெரிஞ்சதும் அந்த நபர் தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறார். என் செல்லத்தை நான் விட்டுட்டேனே, அவளை கொண்டுட்டாங்களே அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க, இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே சோகத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம எவ்வளவு போராடியும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே சார், இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க, அப்பதான் லோகநாதனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாங்க இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து கனெக்ட் பண்ண ஒரு 4 கொலைகள் நடந்திருக்கும். அந்த 4 கொலைகளுமே பாத்தீங்கன்னா வெல் பிளான்டா, எதுவுமே கிடைக்காத, அதாவது ஒரு க்ளூ கூட கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். இந்த 4 கொலையுமே அவன் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா இந்த கொலைகள் அவனோட முதல் கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி முனைப்புல இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே பேட்டர்ன்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 5-6 வருஷம் முன்னாடி போய் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க எந்த க்ளூவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. இதனால லோகநாதனும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஹீரோ கண்களுக்கு அந்த மிஸ் ஆகுற விஷயம் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு நிறைய புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த புத்தகங்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு உதவ ஆரம்பிக்குது. நம்ம 6-5 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தானே தேடிட்டு இருக்கோம், ஒரு கேஸ்ல நான் ஸ்டடி பண்ணிருக்கேன், 20-30 வருஷம் கழிச்சு கூட கொலைகளை கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம், நம்ம ஏன் இன்னும் பின்னாடி போய் பார்க்க கூடாது, மேபி அதுல ஏதாவது இருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இதுக்கு பின்னாடி, அதாவது ஒரு 30 வருஷம் இல்ல 20 வருஷம் பின்னாடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறார். அது அப்படி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 9 கேஸ் ஃபைல் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சிமிலாரிட்டியோட இருக்கிறத கவனிக்கிறார். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
ஸ்ட்ரைட்டா லோகநாதனை போய் சந்திக்க. இத முதல் கொலை பாத்தீங்கன்னா 73ல நடந்திருக்கும். 73ல இருந்து 79, அதாவது 6 வருஷத்துல ஒரு 9 கொலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் எந்த கொலைகளுமே பதிவாயிருக்காது. சோ இந்த 6 வருஷத்துல குறிப்பிட்ட அவனுக்கு ஏதாவது நடந்திருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம 79க்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த, அதாவது அந்த கொலைகள்ல கிடைச்ச விஷயங்கள் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கொலைகள் கண்டினியூ ஆகல. இப்போ அந்த விஷயம் மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் அதே மாதிரி சிமிலாரிட்டி பேட்டர்னோட கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். 70ஸ்ல அவனுக்கு வயசு ஒரு 20ல இருந்து 25 இருந்திருக்கும். அது இப்போ இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அவனுக்கு 40ல இருந்து ஒரு 45 வயசுல இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. இவனுக்கும் இது சரியா பொருந்தும் சார். சோ கண்டிப்பா நம்ம தேடிக்கிட்டு இருக்கவன் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்கணும்னு சொல்ல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் ஒன்னுக்கு ஒன்று சம்பந்தப்படுற மாதிரி தெரியல. எல்லாமே முரண்பாடா இருக்கு. ஒரு ஒத்துமே இல்ல. இந்த கொலைகளை வச்சு நம்ம இதை எப்படி லீடா எடுத்துட்டு போக போறோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணது ஜான் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்றது தெரிய வருது. முன்னாடியே லோகநாதன் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. அண்ட் இந்த சைடு ஹீரோ கிட்டே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் எதுக்கு இன்னொரு வாட்டி நீ ஸ்டடி பண்ணு, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, இவராக இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கொலைகள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் காமனா இருக்கிறத கவனிக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவங்களோட கழுத்து பகுதியில் ஒரு சின்னதா மார்க் மாதிரி இருக்கும். இந்த மார்க் எதனால ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால ஸ்ட்ரெயிட்டா ஒரு டாக்டர் கிட்ட போய் இந்த போட்டோஸ் எல்லாத்துலயும் இந்த மார்க் எல்லாமே பதிவாயிருக்கு, இது என்ன நீங்க சொல்ல வெளியேன்னு சொல்ல அந்த டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். மனுஷனோட உடம்புல 34 இடத்துக்கிட்ட இருக்கும். அந்த இடத்த டச் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அக்குபஞ்சர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சிமிலாரிட்டியா தான் இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும். ஒரு வீடியோ காட்டுவா அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நபரோட கழுத்துல அடிக்க பொத்தன அந்த இடத்துல விழுந்துட்டார். இப்ப பார்த்தேன் இல்லையா, அதுதான் ப்ரெஷர் பாயிண்ட். அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல டச் ஆனதும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு சுயநினைவே இல்லாம இருப்பாங்கன்னு சொல்ல, இந்த விஷயத்த ஹீரோ கேள்விப்பட்டுக்கிட்டு இப்போ இந்த விஷயங்களை நாம இது மூலமா பார்த்தோம். ஓகே, ஆனா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எதுல பாத்திருப்பாங்கன்னு கேட்க, டாக்டரும் பயங்கரமா யோசிச்சுட்டு புக்ஸ் மூலமா தான் பாத்திருப்பாங்க, வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வேக வேகமா லைப்ரரிக்கு போறாரு. இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏதாவது புக் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க, கட் பண்ணி லோகநாதனை காமிக்கிறாங்க. அந்த ஜான் அப்படின்ற இன்ஸ்பெக்டரை பார்க்கணும்னு வந்திருந்தா இல்லையா, அவரோட வீட்டை கதவை தட்டி அங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்க, ஜானோட பையனான கென்னடி அப்படின்ற ஒரு நபர் கதவை திறக்கிறாரு. உங்களுக்கு யார் வேணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க, லோகநாதனும் தான் ஒரு போலீஸ் தான் அப்படின்ற விஷயத்த மறைக்கிறார். உன்னோட அப்பா இல்லையா, உங்களோட அப்பா எனக்கு நிறைய உதவிகளை பண்ணிருக்காரு, இந்த வழியா வந்தேன், அதை பார்த்துட்டு போலான்னு பாக்குறேன்னு சொல்ல, இவரும் உங்களோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நெஞ்சு வலியால இறந்து போயிட்டாருன்னு சொல்லி காஃபி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க, இவரும் காஃபியை குடிச்சிட்டு ஒரு இடத்துல வைக்கிறார். அந்த பார்த்ததும் இங்க இருக்கிற அந்த கென்னடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு காஃபியை கொடுத்த இடத்துல தூக்கி வைக்கிறார். அது மூலமா இவர் ஒரு பர்ஃபெக்டான ஆளு அப்படின்ற விஷயத்த லோகநாதன் கவனிக்கிறார். வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தது, அதை ஏதாவது அசைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நபருக்கு சுத்தமா பிடிக்காது. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டே இருப்பார். அண்ட் லோகநாதன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு, செவுத்துல இவ்வளவு போட்டோ இருக்கே, இதெல்லாமே எடுத்தது நீங்களான்னு கேட்க, நான் சின்ன வயசுல இருந்து போட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல இருந்தேன், எனக்கு போட்டோ எடுக்கிறதுனா பிடிக்கும், நான் ஒரு போட்டோகிராஃபர் தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல பக்கத்துல இருக்க எல்லா போட்டோஸையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அது மூலமா சில ஃபேமிலி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் இந்த கென்னடிக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்ற விஷயமும் அவன் டெல்லியில படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அண்ட் இவங்களோட மனைவி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நாங்க கல்யாணம் பண்ணி ஒரு 30 வருஷம் இருக்கும், எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு நம்மளாம் சொல்ல, லோகநாதனும் அந்த இயர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஹீரோ 79க்கு மேல கொலையே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. அது அப்பதான் இவரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வருது. இதனால இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிட்டு, ஆனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்காத மாதிரி காமிச்சிட்டு அந்த கென்னடி கிட்ட நல்லா பேசிட்டு நான் போயிட்டு வரேன் சார்னு வெளியே கிளம்ப, கட் பண்ணி இன்னொரு சைடு இருக்க ஹீரோ காமிக்கிறாங்க. அவர் அந்த புக்கை கண்டுபிடிச்சு அந்த புக்கை யார் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது கென்னடி அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். உடனே லோகநாதனுக்கு போன் பண்ணி நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஆளு கென்னடி அப்படின்ற ஒரு நபர் தான் சொல்ல, லோகநாதனும் நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன், இப்பதான் அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வரேன், நான் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி கட் பண்ண கமிஷனர் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அந்த கென்னடி தான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. அவரை போய் ஸ்ட்ரைட்டா புரிக்கலாமா அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது லோகநாதன் பாத்தீங்கன்னா இதுக்கு மறுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அவர் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுல இதுக்கான ஆதாரம் இருக்குமா இல்லையா அப்படின்றது 50-50% மட்டும் தான். இப்ப நம்ம அவரோட வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அவர் எல்லாமே உஷாராயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்து ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி முதல்ல செக் பண்ணுவோம். ஆனா அப்படி இருந்தது அப்படின்னா அது மூலமா நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண, இப்ப வீட்டுல இல்லாத நேரத்துல நுழையணும் அப்படின்னு
அப்படின்னு நம்ம தான் பேசி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த நபர் எப்ப வெளியில போவாரு உள்ள வருவாரு அப்படின்னு கண்காணிக்கணுன்றதுக்காக நம்மால் பக்கத்துல ஒருத்தர் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ண அந்த நபரோட வீட்டு பக்கத்துல டூலெட் போர்டு இருக்கும். போறவன் போலீஸ்காரனா தெரியக்கூடாது, அவன் ஒரு நார்மல் மனுஷனா தான் தெரியணும்னு சொல்ல ஹீரோ வகையா வந்து சிக்கிறாரு. இதனால ஹீரோவை கெனடி வீட்டு பக்கத்துல குடியேற்றுறாங்க. அந்த வீட்டு தெருவுல பாத்தீங்கன்னா 2 சைடு வெளியே போற வழி இருக்கும். அந்த 2 சைடு பேட்ரோலை நிறுத்தி வைக்க அவர் எங்க வெளியே போனாலும் பின்னாடியே ஒரு பேட்ரோல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துலதான் ஹீரோ ஒரு நாள் அவர் வீட்டு சைடு இருந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது கார் எடுத்து வெளியே கிளம்புறத கவனிக்கிறார். உடனே இவரோட ஆபீசருக்கு போன் அடிக்க தெரு மொழியில இருக்க பேட்ரோல் காரங்களை காமிக்கிறாங்க. அந்த நபர் இந்த சைடு தான் வராரு, பேட்ரோல் எடுடா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து பேட்ரோல் ஒர்க் ஆகல. இதனால அவரை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது. அவர் இப்ப எங்க போயிருக்காரு என்ன பண்றாரு அப்படின்ற விஷயம் தெரியல. இப்ப நீ வீட்டுக்குள்ள போன அப்படின்னா ரிஸ்க் ஆயிடும், நான் சொல்றவரு வீட்டுக்குள்ள போகாத அப்படின்னு மாதிரி ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆக ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கெனடியோட கார் ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் லோகநாதனுக்கு ரிசீவ் ஆகுது. உடனடியா அந்த இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இல்லையா அந்த போலீஸ, நான் இங்கதான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த நபரை போய் செக் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப இவரும் போறாரு. எங்க ஐயா போயிட்டு வரீங்கன்னு கேட்க படத்துக்கு தான் போயிட்டு வரேன்றார். டிக்கெட்டை காமிங்கன்னு சொல்ல ரொம்ப நேரம் தேடி டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அண்ட் வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியில ஒண்ணுமே இல்ல அப்படின்ற விஷயத்த லோகநாதனுக்கு கால் மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறார். வண்டியில ஒண்ணுமே இல்லையா, சரி அவர் படத்துக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா, படத்துல ஏதாவது யூனிக்கான விஷயம் இருந்தா கேளுன்னு சொல்ல அவர் போயிட்டு வந்த படத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா ஃபைட்டே இருக்காது. ஆனா இந்த நபர் போய் படம் பார்த்துட்டு வந்தீங்களா எப்படியா இருந்தது, கிளைமேக்ஸ் ஃபைட்ல அமர்க்கலப்படுத்திட்டாங்கல்லன்னு கேட்க கெனடி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னையா யோசிக்கிறீங்க, படம் பாத்தீங்களா இல்லையா, ஃபைட்ல நல்லா இருந்ததா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு படத்துல ஃபைட்டே இல்லைன்னு சொல்ல இவங்களுக்கு கிளியர் ஆயிடுது, இவர் எங்கேயும் போகல, படத்துக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற விஷயம். இதனால அவரோட கார் அனுப்பிட்டு இதை விசாரிச்ச நபர் அவர் படத்துக்கு தான் சார் போயிருக்காருன்னு சொல்ல லோகநாதன் நம்ப தயாரா இல்ல. அவர் மேபி வேற ஒரு நாள் கூட படத்துக்கு போயிருக்கலாம்ல, இன்னைக்கு அவர் எங்க போயிருக்காருன்னு யாருக்கு தெரியும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கெனடியோட காரை நான் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டு கிட்ட வந்ததும் சொல்றேன், நீ வெளியே வந்துரு, இப்ப வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குதா பாருன்னு சொல்ல வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மாதிரி செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரே ஒரு ரூம் மட்டும் பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கும். அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து கெனடி தெருக்குள்ள வந்துட்டார். அண்ட் ஹீரோக்கும் அங்க இருந்து வெளியே வா அப்படின்னு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆக ஜஸ்ட் மிஸ்ல அவரோட கண்கள்ல படாம தப்பிச்சு ஓடி போயிட்டார். அண்ட் வெளியே வந்தது அவனோட வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைச்சுதா அப்படின்னு மாதிரி லோகநாதன் போன் அடிக்க ஒண்ணுமே கிடைக்கல சார், ஆமா 3 மணி நேரமா அவன் காணாம போயிருந்தா இல்லையா, எங்க சார் போனான்னு கேட்க அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த இடத்துல காமிக்கிறாங்க அதே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கும். அந்த ஆளை எப்படி நம்ம பிடிக்க போறோமோ அப்படின்னு மாதிரி லோகநாதன் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் வீணா மூலமா தெரிய வருது இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணவ சரணடைஞ்சிட்டா அப்படின்ற விஷயம். இவங்களால நம்பவே முடியல. அங்க போய் பார்க்க அந்த நபரை முகத்தை மூடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் இவருக்கு அதாவது லோகநாதனுக்கு தெரிய வருது இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறது வேற ஆளு அப்படின்ற விஷயம். இந்த கேஸ் இவங்க கிட்ட இருக்கிறது அந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டருக்கு சுத்தமா பிடிக்காது இல்லையா, அவர் தான் இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு என்ன சார் வெளியில கொலை பண்ணவ சுதந்திரமா இருக்கும் போது யாரையோ கூட்டு வந்து இவன் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேஸ முடிக்கிறாங்கன்னு சொல்ல லோகநாதனும் அவங்க கேஸ் எல்லாத்தையும் முடிக்க மாட்டாங்க, ஏன் அவன் கோர்ட்டுக்கு கூட போக மாட்டான், அதுக்குள்ள ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி டிவி நியூஸ் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் கோர்ட்டுக்கு கொண்டு போற வழியில தற்கொலைக்கு ஈடுபட்டா அப்படின்ற மாதிரியும் இதனால பலத்த காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அது உயிருக்கு போராடுற நிலைமையில அவன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரியும் விஷயம் வருது. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த கெனடி கேட்க ஆரம்பிக்கிறார். அப்படியே டிவி ஆஃப் பண்ண இன்னொரு சைட் கட் பண்ணி ஹீரோ பக்கத்து வீட்டுல தான் இருக்கா இல்லையா, இவரோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு உள்ள போவார். ஏன்னா இந்த கேஸ் இப்ப சால்வ் ஆனதால அந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இவங்களை அவங்களோட இடத்துக்கு அதாவது சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னு மாதிரி முனைப்புல இந்த கேஸை விட்டே கை மாத்திட்டு இருப்பாங்க. இதனால திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு போக கெனடி நியூஸ்ல போய்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறார். கொலை பண்ணவன் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறான், ஆனா இந்த விஷயம் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்த லோகநாதன் கிட்ட வேகமா போய் இந்த கேஸ முடிக்கிறவளு நான் இங்க இருந்து வரதா இல்ல சார், நீங்க வேணா சென்னைக்கு போய்க்கோங்கன்னு சொல்ல இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நீ சென்னைக்கு போய் அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பாரு, நீ இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்க, நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நான் உங்க கூடயே வரேன்னு சொல்றாரு. எனக்கு இந்த வேலையே போனா கூட பரவாயில்ல, இந்த கேஸ நான் சால்வ் பண்ணியே ஆகணும், இதுக்கு மேல ஒரு உயிரும் நான் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் லோகநாதனுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி அந்த கெனடியை ஃபாலோ பண்ற மாதிரி
மாதிரி காமிக்கிறாங்க. அவர் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவார். காருக்குள்ள இருக்க இவங்களும் அவன் சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்றான் அப்படின்ற விஷயம் தெரியணும், உடனடியா நீ அவனை போய் செக் பண்ணு அப்படின்னு மாதிரி ஹீரோவை அனுப்ப ஹீரோவும் அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வேகமா உள்ள போக கென்னடி இவரை கண்டுபிடிச்சிட்டார். இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என் வீட்டு பக்கத்துல இருக்க அப்படின்ன மாதிரி தான் பேரு, ஆனா ஒரு நாள் கூட நான் உங்ககிட்ட பேசினதே இல்லப்பா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட வீட்டுக்கு நீ டின்னருக்கு வர முடியுமான்னு கேட்க இவரு எவ்வளவா மழுப்பி பாக்குறாரு, முடியல, அவர் கூட போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். இதனால அவரோட கார்ல ஏறி அவரோட வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்க லோகநாதனும் பாத்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள கூட்டு போய் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து டின்னரை சாப்பிடலாம்ப்பான்னு சொல்லி ஹீரோவை காய்கறி எல்லாத்தையும் வெட்ட வச்சுக்கிட்டே இருக்க வெளியில இருக்க லோகநாதனை காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன பண்றாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சிகரெட்டை புடிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி உள்ள காமிக்கிறாங்க. நீ பாக்குறதுக்கு என்னோட பையன் மாதிரியா இருக்கப்பா, அதனாலதான் எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு, என் பையனுக்கு என் கூட போன்ல பேசல அப்படின்னா ஒரு நாள் கூட தூக்கமே வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோவும் இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு பூட்டப்பட்ட ரூம் இருக்கிறத பாத்திருப்பாருயா, இப்போ அந்த ரூம் திறந்து இருக்கிறத நோட் பண்றாரு. ஐயா ரெஸ்ட் ரூம் எங்கயா இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ரெஸ்ட் ரூம் வழியே காட்டி விடுறாரு. ஹீரோ ரெஸ்ட் ரூம் குள்ள போகாம அந்த பூட்டப்பட்ட அந்த ரூம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்துட்டாரு. அந்த ரூமை பாத்தீங்கன்னா பயங்கரமான செட்டப்ல நிறைய போட்டோஸ் எல்லாமே செவுத்துல ஒட்டப்பட்டு இருக்கும். அந்த ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு போட்டோ மாதிரி இருக்கிறத கவனிக்கிறார். ஆனா அந்த போட்டோவை எடுக்கும்போது தான் தெரிய வருது 70s சில கொலைகள் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பா இல்லையா ஹீரோ, அதுல காணாம போன ஒரு லேடியோட போட்டோ அப்படின்றது. இதனால இவரு தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த லோகநாதன் கிட்ட சொல்லலாம்னு திரும்ப பின்னாடியே கண்ணாடி நின்னுகிட்டே இருக்காரு. நீ யாருடா அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு விசாரிக்க ஹீரோவும் நான் ஒரு போலீஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இதனால கென்னடி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. இவரு யாரா இருக்குன்னு போய் பார்க்க லோகநாதன் கண்ணோட உள்ள வந்துட்டாரு. ஆனா அப்பதான் இவருக்கு தெரிய வருது 2 பேருமே போலீஸ்காரங்க அப்படின்ற விஷயம். உள்ள வந்த 2 பேருமே அவர் கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அந்த போட்டோவை எங்க இருந்து எடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டு அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 9 போட்டோ கிட்ட அந்த இடத்துல மாட்டப்பட்டிருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த எல்லா கொலைகளையும் நீ தானே பண்ண, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க இவர் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி தெரியல. அந்த சமயத்துலதான் இந்த கென்னடியோட பையன் கால் பண்றாரு. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது, உன்னோட பையனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லவான்னு மிரட்ட வேற ஒரு வழி இல்லாம நான் உண்மைகள் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு மாதிரி முனைப்புல இவரோட பையன் கிட்ட பேசிட்டு போனை வச்சதுக்கு அப்புறமா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவரோட போலீஸ் அப்பாவால இவர் பயங்கரமா துன்புறுத்தப்படுறாரு. இவரோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆச்சு இல்ல ஏதாவது ஒண்ணு நகர்ந்து போச்சு அப்படின்னா கூட இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறார். வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் இவர் தலையில தான் விடியும். இவர் இதை பண்ணி பண்ணி பயங்கர டயர்ட்ல இருக்கும்போது தெரியாம காஃபியை சிந்திட்டாருன்னா கூட அதுக்கும் அடி. இப்படி எப்ப அடி விழும் எதுக்கு அடி விழுன்னு தெரியாம ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட அப்பா டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் போறது மட்டும்தான். இதனால ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த விஷயத்த இவரோட ஸ்கூல் டீச்சர் பார்க்க தன்னோட அப்பா கிட்ட சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி வேகமா போக்கிட்டே இருக்காங்க. தன்னோட அப்பா கிட்ட போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியும் இல்லையா, இதனால எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு. அவங்க முடியாது அப்படின்ற மாதிரி போக்கிட்டே இருப்பாங்க. கோவத்தோட உச்சத்துக்கே போய் ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல் எடுத்து தலையிலேயே அடிக்க அந்த இடத்துல அவங்க கொடூரமான முறையில இறந்து போறாங்க. கட் பண்ணா இவர் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியக்கூடாதுன்றதுக்காக இவரோட அப்பா கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் மறைச்சு வைக்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா உங்களோட அப்பா பயங்கர அப்செட்ல வர்றாரு. அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியல, இந்த கொலையை கண்டுபிடிக்க முடியாது போல, எந்த க்ளூவும் இல்ல, எந்த மோட்டிவுமே இருக்கிற மாதிரி தெரியல, இது எப்படி சால்வ் பண்ண போறணும் அப்படின்ற மாதிரி பயங்கர பிரஷர்ல அன்னைக்கு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஒரு நாள் மட்டும் இவரோட கொள்கைகள்ல இருந்து சரிஞ்சு போயிடுறாரு. இந்த விஷயத்த கென்னடி பார்க்க அன்னைக்குதான் நிம்மதியான தூக்கம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தூங்கி எழுந்துக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா இவரோட அப்பா பயங்கர அப்செட்ல தான் இருப்பார். நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவரோட அப்பா அந்த கேஸோட இன்வால்வ்ல இருக்க இவர் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா அப்படி இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவரோட அப்பா பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. மறுபடியும் அவரை போட்டு சித்திரவதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவரால என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே பண்ண விஷயத்துக்கு ரொம்ப அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவுல இருந்த மனுஷன் தன்னோட அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கொலையை பண்ண ஆரம்பிச்சவர் இன்னொரு கொலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இது மூலமா இவரோட அப்பா பிஸியாக இவர் சந்தோஷமா தூங்க ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. தன்னோட அப்பா எப்பெல்லாம் இந்த கேஸ்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகுறாரோ அப்பப்பெல்லாம் ஒரு கொலைகளை பண்ணி அவரோட அப்பாவை பிஸியாக்கி விட்டுட்டு
கத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு கொலைகள்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களை கத்துக்கிறாரு. ஆனா அது மூலமா தான் பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா அவங்க பயங்கரமான வழியில சாகுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ற பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்தி ஒரு கட்டத்துல அவங்கள கட்டி போட்டு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும்போது என்னோட மனசு என்னாலே தாங்க முடியல. என்னோட அப்பா பண்ற விஷயங்களுக்காக அப்பாவிகளை நான் சாவடிக்கிறேனே அப்படின்னு மாதிரி எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு பேரை கொலை பண்றதுக்கு இவரோட அப்பாவை மட்டும் கொலை பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிருக்குமே அப்படின்றது. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. ஒரு நாள் தன்னோட அப்பாவை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி பயங்கரமா தைரியத்தை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு போக அந்த சமயத்துல தான் இவரோட அப்பா பாத்தீங்கன்னா நெஞ்சு வலியால இவர் கண் முன்னாடி துடிச்சுக்கிட்டு இருப்பார். இதை விட்டா சரியான சமயம் கிடைக்காது அப்படின்னு மாதிரி இவரோட அப்பாவை காப்பாத்தாம விட அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அது இதுக்கப்புறமா தான் அவரோட வாழ்க்கையில நிம்மதி வந்து எதுவுமே பண்ணாம விட்டுருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி என்னோட அப்பாவால தான் நான் இந்த விஷயத்த பண்ணேன். ஒவ்வொரு கொலைகளை பண்ணும்போது எனக்குள்ள பயங்கரமான கேள்விகள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையுமே என் பையனுக்கு நான் போக கூடாதுன்னு நினைச்சேன். என் பையனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரியாம நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ ஒரு மாதிரி ஏற்று. ஆனா லோகநாதன் ஒரு போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு பண்ற கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அதுக்கான நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கியா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உன் பையன் கிட்ட சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி சாகடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க இந்த சைடு ஹீரோ பாத்தீங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த பண்ற கொலைகள் எல்லாமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இவரோட அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பாவமா இருந்தாலும் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. ஆனா நடந்த கொலைகள், அதாவது இப்ப நடந்த கொலைகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கொலை பண்ணவன் ஒரு பயங்கரமான வயலன்ஸான ஆளு. ஆனா அவன் கொலை பண்ணிருக்க போர்ஸை வச்சு அவன் எவ்வளவு மன உளைச்சல் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவர் சொல்லும் போது என்னால அவங்களை சாகடிக்கும் போது அவங்க கண்களை கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப நடந்த கொலைகள் எல்லாமே அவங்கள நேருக்கு நேர் வழியில துடிக்கிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் கழுத்து எல்லாத்தையும் கட்டியிருப்பாங்க. இதுல ஏதோ தப்பா இருக்கு. இப்ப நடந்த கொலைகள் எல்லாத்துக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்ல அடி வாங்கிட்டு இருந்த இந்த கென்னடியும் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க அவன் சொல்லி வரலையான்னு கேட்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. அவனா, நீ யார பத்தியா பேசுற? அப்ப ரீசெண்டா நடந்த கொலைகள் எதையும் நீங்க பண்ணலையான்னு கேட்க கென்னடிக்கு ஷாக்கா இருக்கு. அப்ப டிவில ஒரு நபரை பிடிச்சோம் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்களே அது எல்லாமே பொய்யான்னு கேட்க லோகநாதன் உண்மையை சொல்லுடான்னு மிரட்டுறாரு. ஆனா அப்பதான் கென்னடி பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என் பையனுக்கு எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் தெரியக்கூடாது, என்ன நீங்க கொன்னுடுங்க, ஆனா அது ஒரு ஆக்சிடென்டா இருக்கட்டும், அப்பதான் இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே என் பையனுக்கு போய் அது உதவும் அப்படின்னு மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்க இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி டெல்லிக்கு போயிட்டு ரிட்டர்ன் இவரோட வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா யாரோ இருக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அப்படியே கட் பண்ணா இவரை அடிச்சு புடிச்சு வச்சு இவரோட கண்கள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு முகம் தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இவரோட சின்ன வயசுல ஒரு கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார் இல்லையா. அப்போ ஒரு பொண்ணை கொலை பண்ணும் போது ஒரு நபர் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நபர் தான் இவர் முன்னாடி வந்து நிக்கிற மனுஷன். இவரோட கண்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு நீ அவ்வளவு கொலைகளை பண்ணியும் போலீஸ் கிட்ட மாட்டாம சந்தோஷமா இருந்தா இல்லையா, அது எப்படி அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும், நீ யார்கிட்டயுமே மாட்டாத மாதிரி எப்படி கொலை பண்ற விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி இவர் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்ற எல்லா பேட்டர்னையும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணிருப்பார். நான் அவனோட வாய்ஸை மட்டும் தான் கேட்டேன், அவனோட உருவத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க லோகநாதனும் பயங்கரமா அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த நபரோட உருவத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ஜிஓல ஹீரோ போய் விசாரிச்சிருப்பார் இல்லையா, அந்த என்ஜிஓல வேலை செய்யற ஒரு நபர் தான் அவர் அங்க இருக்கிற பெண்களோட டேட்டாஸ் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கட் பண்ண இந்த சைடு எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விட்டுடுங்க அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்த மனுஷனுக்கு பட்டுன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னா அந்த நபர் அங்க இருந்து போகும்போது வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாரு. அப்போ ஒரு வித்தியாசமான டியூன் கேட்டிருக்கும். அந்த விஷயம் இவங்க கிட்ட ஷேர் பண்ண அது எந்த மாதிரி டோன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு டோனோட பேரை சொல்றாரு. அதே டோனை தான் பாத்தீங்கன்னா ஹீரோ மெக்கானிக் ஷேட்ல இருக்க ஒரு நபர் கிட்ட விசாரிச்சிருப்பார் இல்லையா, அந்த இடத்துல கேட்டிருப்பார். அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கென்னடி பாத்தீங்கன்னா ஓடி போய் கதவை சாத்திக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், நான் பண்ண தப்ப எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு சாவு வரும் அப்படின்னு மாதிரி தெரியும், அந்த சாவை நான் ஏத்துக்க தயாரா இருக்க, தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என் பையன் கிட்ட சொல்லாதீங்க, என் பையனை எந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் வளர்க்க விரும்பல, அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கேஸ் இருக்கும் அதை திறந்து ஒரு ரூமுக்குள்ள போய் பத்த வச்சுக்கிறார். அந்த இடத்துல உடல் கருகி கொடூரமா இறந்து போக ஹீரோ அந்த மெக்கானிக் ஷெட்டை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த சைக்கோவை நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி வேகமா வராங்க. தின்னு சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிருவ போல, எவ்வளவுதான்டா தின்னுகிட்டே இருப்ப, உண்டியல தூக்கிட்டு அலையறதுலாம் ஒரு வேலையா, இத வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்க, என் அப்பனை சொல்லணும், உன் தலையில எனக்கு கட்டி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே, நீ தின்னுடா தின்னுகிட்டே இரு அப்படின்னு மாதிரி கத்த இவர் கடுப்பாயிட்டாரு. அவங்களை அடிக்கணும் அப்படின்னு மாதிரி கிட்ட போக என் மேல கை வச்சிருவியா, நீ அவனை கை வச்சுதான் பாரு,
ஸ்ட்ரைட்டா மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிடுவேன்னு மிரட்டிட்டு அந்த வீட்லயே ஒரு நபர் இருப்பார், அவரு கூட போறாங்க. என்ன பாக்குற, உன் அம்மா மாதிரி நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் போல, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அதனால அவங்க கிட்ட போறேன், உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்த இவர் வேகமா உள்ள போய் அங்க இருக்க எல்லாரையும் அடிக்கிற மாதிரி காமிக்க கட் பண்ணி உண்மையாக இருக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற பில்லோ எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ இவர் பாதிக்கப்பட்டதுக்கான காரணமே ஒரு வைஃப் தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த காமிச்சிட்டு கட் பண்ணி முகத்துல இருக்க எல்லா முடியும் ஷேவ் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு. இன்னொரு சைடு அந்த மெக்கானிக் ஷெட்ல போய் அந்த மெக்கானிக்கை விசாரிக்கும் போது அவருக்கு தெரிஞ்ச நபர் தான் இவரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா அந்த நபரோட வீட்டை காமிடான்னு கூட்டு போக அவரோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த நபர் அங்க ஆள காணோம். அங்க இருக்கிற எல்லா போட்டோஸையும் எடுத்து பாக்குறாரு. கொலை பண்ணாங்க இல்லையா, அவங்களோட எல்லா போட்டோவும் அங்க இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு காஃபி ஷாப்புக்கு தொடர்ந்து 3 நாள் போயிருக்காரு அப்படின்னு மாதிரி பில்லோ இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்களும் எதுக்காக இவர் அந்த இடத்துக்கு போயிருக்கணும், நம்ம அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்புறாங்க. ஆனா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது லோகநாதன் பாத்தீங்கன்னா கொலை பண்ண பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமனான விஷயம் இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சிரிக்கும் போது முகத்துல குழி விழும். உயிரோட இருக்கும் போதுதான் இந்த விஷயங்களை பார்க்க முடியும் இல்லையா, அதனாலதான் இவங்க தேடி போகும்போது எந்த விஷயமும் காமனா இருந்திருக்காது. அண்ட் கன்னத்துல குழி விழுறவங்களை எதுக்காக தூக்குறாரு அப்படின்னா, இவரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கன்னத்துல குழி விழும். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாரையும் தூக்கி இருப்பாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாரும் நினைச்சு எனக்கு கோவப்படுறதா இல்ல சோகப்படுறதான்னு கூட தெரியல சார். சரியான சூழ்நிலையில வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல. இது எல்லாத்துக்குமே உங்களோட ஃபேமிலியும் தான் சார் ஒரு காரணம்னு சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்த லோகநாதன் கடுப்பாயிட்டார். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஃபேமிலி சரியில்லாத எல்லாருமே கொலைக்காரனாவோ கொள்ளக்காரனாவோ ஆகிறது கிடையாது, ஒரு போலீஸ் ஆபீசரா கூட ஆகலாமே இவரை மென்ஷன் பண்ண இந்த விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா அப்படியே சின்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. இவரோட முதுகுல, அதாவது லோகநாதனோட முதுகுல நிறைய காயங்கள் இருக்கும் இல்லையா, அது சோ இவரோட சின்ன வயசுலயே ஒரு பயங்கரமான சூழலை தான் வளர்ந்துருந்தாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், போலீஸா கூட ஆகலாம், ஆனா நீங்க ஒரு சாதாரண போலீஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல லோகநாதன் யோசிக்கிறாரு. கட் பண்ணா அந்த காஃபி ஷாப்புக்கு போய் போட்டோ கொடுத்து விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற நபரும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு தான் வந்து டெய்லி காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டே இருப்பாரு சார்னு சொல்ல அந்த இடத்துல போய் உட்காந்து பாக்குறாங்க. வெளியே பார்க்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இருப்பாங்க. அவங்க சிரிக்கும் போது குழி விழும். அவங்களதான் அடுத்து தூக்குறதா இவன் பிளான் போட்டிருக்கான் போல அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி லோகநாதன் பாத்தீங்கன்னா முதல் ஆளா அந்த மாடல் இருக்கிற இடத்துக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவனை பிடிக்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும், அவன் வந்தா அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அந்த சமயம் பார்த்து கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. அவன் தான் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி லோகநாதனும் கன் எடுத்துட்டு போய் திறக்க வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூம் சர்வீஸ்ல இருந்தது. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, அவன் வேகமா போய் ஒரு இடத்துல கதவை திறக்கிறான். இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொலை பண்றதுக்காக கன்னத்துல குழி விழுந்த பொண்ணு தூக்கணும் அப்படின்றதுக்காக தான். இங்க யார் இருப்பாங்கன்னா ஹீரோவோட டீம்ல இருக்க வீணா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். அவங்க சிரிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவங்க கன்னத்துல குழி தான் விழும். அவங்க முன்னாடி தொண்டையை புடிச்சுக்கிட்டு விழுறாரு. என்னோட வண்டியில இதுக்கான மெடிசன் இருக்கு, கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வர முடியுமான்னு கேட்க இவங்க ரூம் எல்லாத்தையும் சாத்திட்டு தயங்கிக்கிட்டு அவரோட வண்டியில போய் மெடிசனை தேடிக்கிட்டே இருக்க கட் பண்ணி வெளியில நின்றுகிட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. லோகநாதன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாரு. என்ன பண்ணதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த காபி ஷாப்ல இருக்க நபர் பாத்தீங்கன்னா அந்த நபர் அதாவது சைக்கோ உட்கார்ந்தாரு அப்படின்னு ஒரு இடத்த சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துக்கு இன்னொரு சேர் எடுத்துட்டு வந்து வைக்கிறது. இன்னொரு சேர்ல உட்காந்து வேற ஆங்கில பாக்க அங்க பாத்தீங்கன்னா இவங்க அதாவது வீணா தங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த லாட்ஜ், அதை இருக்கிறத கவனிக்கிறார். ஆனா அப்படியே யோசிக்க அவங்களோட கண்ணத்துலயும் குழி விழும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறார். உடனே வீணாக்கு போன் பண்ணி கொலைகாரன் அங்கதான் இருக்கான், அவனோட அடுத்த டார்கெட் நீதான் அப்படின்ற விஷயத்த சொல்ல கட் பண்ணி வீணா பின்னாடி அந்த நபர் இருக்க மாதிரியும் அவங்கள கடத்தி கூட்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. இந்த விஷயம் லோகநாதனுக்கு தெரிய வர ஹீரோ வண்டி எடுத்துக்கிட்டு அந்த நபர் பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த நபரை இவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஆளோட மட்டுமே இல்லாத ஒரு இடத்துக்கு வீணாவை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சுட்டு அவங்கள கொடுமைப்படுத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இந்த சைடு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவரோட காரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோக்கு தெரிய ஆரம்பிக்குது. வீணா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு சைக்கோ பார்த்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்க வேகமா ஹீரோ ஓடி வந்து வீணாவை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி கிட்ட போக லோகநாதன் தனியா இருப்பார் இல்லையா, லோகநாதனை பயங்கரமான முறையில தாக்க ஆரம்பிக்கிறான். கையில கத்தி எல்லாம் வச்சிருப்பான். அந்த கத்தி எல்லாத்தையும் எடுத்து அவரோட முதுகுல கையில அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி குத்தி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயக்கமடைய செஞ்சிடுறான். அண்ட் இப்ப இருக்கிறது ஹீரோ மட்டும்தான் இல்லையா, இதனால இவர் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்க இவருக்குள்ள பயங்கரமான பயம். அந்த கண்ணை எடுத்து அந்த சைக்கோவை காட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் லோகநாதன் சொன்ன ஒரு விஷயம் இவருக்கு ஞாபகம் வருது. இங்க இருக்கிற பாதி பேர் கண்ணை வச்சிருந்தும் சுடாமலே ரிட்டையர் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு சுட தெரியாதுன்னு இல்ல, சுடுறதுக்கு தைரியம் இல்ல அப்படின்றதுனாலதான். கண்டிப்பா போலீஸ்காரனான எல்லாருக்குமே சுடுறதுக்கான ஒரு
வாய்ப்பு வரும், அதுதான் அவங்க யாரு அப்படின்ற தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சைக்கோ பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்க ஹீரோவையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடி வரான். பட்டாருன்னு ஒரு கன் ஃபயர் ஆகுற சத்தம். கட் பண்ணா அந்த சைக்கோ இறந்து போய் தரையில கிடக்குற. ஹீரோவும் பாத்தீங்கன்னா இன்னும் 2 புல்லட் அவனோட உடம்புக்குள்ள பாய்ச்சு அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. வீணா ஒரு பக்கம் ஆல் ரைட்டா இருப்பாங்க. பரவாயில்லையே, உன்னோட முதல் கேஸ் நீ சால்வ் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சிரிச்சு பேச லோகநாதனை செக் பண்ணிக்கிட்டு இருக்க டாக்டர் பாத்தீங்கன்னா யாரையும் அவரை பாத்துக்கிட்டு இருக்காது. அவரெல்லாம் எப்படியா வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொன்னாலும் எடக்கு முடக்கா ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அவரு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறார். அண்ட் உள்ள இருந்து லோகநாதன் வேகமா வந்து நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வேகமா ஹீரோ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தா இல்லையா அந்த கென்னடியோட வீடு, அந்த வீட்டு பக்கத்துல வந்து நிக்கிறார். அண்ட் ஹீரோவும் உள்ள போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல 2 புருஷ பொண்டாட்டி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால சஃபர் ஆன அவங்களோட குழந்தையும் வெளியே வந்து இவங்களோட சண்டைகள் எல்லாத்தையும் தாங்க முடியாம காதை பொத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஹீரோவும் பாக்குறாரு, லோகநாதனும் பாக்குறாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ டிசைட் பண்றாரு. ஒரு 2 நிமிஷம் நீங்க இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய் ஒரு ஏர்போன்ஸ் இருக்கும் அதை கொடுக்குறாரு. அந்த பையனும் அதை வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் என்ன சொல்லுவார்னு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வர்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபேமிலியில சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவங்க அம்மாவும் வெளியே வந்து இவங்களோட குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த லோகநாதன் பாக்குறாரு. வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலி கிட்ட நீ என்ன விஷயத்தடா சொன்னேன்னு கேட்க நான் எதுவும் சொல்லல, உங்களோட வேலைகளை நீங்க ஒழுங்கா பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேலைகள் குறையும் அப்படின்ற மாதிரி சொன்னேன், அவ்வளவுதான் சார், நான் சொன்னது கரெக்ட் தானே சார்னு கேட்க இவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. அடுத்த கேஸ் வந்துருச்சு, அங்க உடனடியா போன்னு சொல்ல இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவரோட டீம்ல நம்மளும் சேர்ந்துட்டோம் அப்படின்ற விஷயம். சந்தோஷமா கிளம்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.